இன்னைக்கு நம்ம டிஜே அவதார் 2 எப்படி பேசிக்கா ஃப்ளை பண்றது, அதாவது மோஷன் ஆர்சியை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அவதாரை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோஷன் ஆர்சி டர்ன் ஆன் பண்ண போறோம். 1 2 லாங் டேப். அடுத்து காகல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மோஷன் ஆர்சி யூஸ் பண்ணி எப்படி ப்ரொப்பலர் ஆன் பண்ணணும்னு பார்த்தோன்னா, இந்த ஆரஞ்சு கலர் ஐக்கானை டபுள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொப்பலர் ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் சிங்கிள் லாங் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆயிடும். லைக் இந்த மோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம அப்பு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ட்ரோன் வந்து அப்வார்ட் போகும். கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா லைக் ட்ரோன் வந்து கீழே வரும். இதே நான் லெஃப்ட் மூவ் பண்ணுறேன்னா ட்ரோன் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் போகும். ரைட் மூவ் பண்ணோம்னா ட்ரோன் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ரைட் சைடு வரும். நெக்ஸ்ட் பின்னாடி இருக்க ட்ரெக்கரை நம்ம இன்வர்டாக டீப் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு போகும். இதே நான் பேக்வார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வரும். இதே மோஷனை நான் லைட்டாக ட்ரிகர் கொடுத்துக்கிட்டு எந்த சைடு வேணுமோ நான் அந்த சைடு ரொட்டேஷன் பண்ணேன்னா நமக்கு ட்ரோனோட கேமரா வியூ வந்து அந்த சைடு வந்து நமக்கு வந்து திரும்பும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லைக் இந்த ஐக்கானை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகும். இதுவே நான் ஃபோட்டோ மோடுக்கு மாற்றணும்னா அகெயின் இதை டியூல் டேப் பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோ மோடு அதாவது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணேன்னா ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும். ஜூம் இன் பண்ணிக்கலாம் அண்ட் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கான மோஷன் ஆர்சியோட ஒர்க்.